விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசுவை நோக்கி மாத்திரமே ஓட வேண்டும். இயேசுவை விட்டுவிட்டு பாஸ்டர் பக்தர்களாகி பாஸ்டரே நோக்கி அவருடைய முகத்தையே பார்த்து ஓடுகிறவர்களின் எதிர்காலம் பரிதாபமாய் மாறிவிடுகிறது. பாஸ்டருக்கு பின்னால் ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, ஆனால் தேவனுக்கு பின்னால் ஓடுகிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டமே பரலோகத்தை நோக்கி சென்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சாத்தான் உங்களோட ஓட்டத்தை தாறுமாறாக்குவான். சாத்தான் உங்களுடைய ஓட்டத்தை விலகச் செய்வான். தேவன் நியமித்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடாமல் தேவன் நியமிக்காத ஒரு ஓட்டத்தை, உங்களோட பார்வைக்கு அழகான நல்லதான ஒரு ஓட்டத்தை உங்களுக்கு காண்பித்து இப்படி ஓடலாமே, இது நல்லதே, அநேகர் இப்படி ஓடுகிறார்களே என்று தவறான காரியங்களை காட்டி அவைகளை ஊக்குவித்து உங்கள் அந்த பகுதிக்குள்ளே இழுத்தெடுக்கத்தக்கதாய் சாத்தான் அநேக வஞ்சக ஓட்டக்காரர்களை உங்களுக்கு அனுப்புவான். அவர்களும் உங்களோடு சேர்ந்து ஓடுவதற்கு கூட வருகிறது போல் வந்து இடையிலே உங்களையும் விழித்துவிட்டு அவங்க போய்விடுவார்கள். இப்படி எத்தனை ஊழியர்கள், எத்தனை ஊழியக்காரிகள், எத்தனை விசுவாசிகள் தடம் புரண்ட ரயில் பட்டிகளைப் போல அங்கும் இங்கும் இடருண்டு கிடக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் தப்பி அலையிற நட்சத்திரங்கள் போல பிறருக்கென்று தேவன் நியமித்த ஓட்டத்தில் தாங்கள் ஓடி அவர்களை ஓட விடாமல் தள்ளிவிட்டு தடமாற பண்ணுகிறவர்களும் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அநேக ஊழியங்கள் சும்மா ஓடுகிறார்கள். ஏதோ தங்களை ஓட்டக்காரர்கள் மாதிரி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், சும்மா ஓடுகிறார்கள். இவர்களும் ஓடுவதில்லை, அவர்களை ஓட விடுவதும் இல்லை. இடருண்டு வழிகளிலே ஆக்சிடென்ட் ஆகின வாகனங்களை போல குறுக்கும் மறுக்குமாய் கிடக்கிறார்கள் ஓட்டப்பாதையிலே. ஆனால் பலர் கர்த்தர் தங்களுக்கென்று நியமித்த ஓட்டத்தை விட்டு தாங்களே தங்களுக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்து அதிலே ஓடி சாதனை படைத்ததாக பெருமிதம் கொள்ளுகின்றார்கள். ஐயோ, அது பரிதாபம்.